எல்லாருக்கும் வணக்கம். ஆ, ரொம்ப ஒரு நெகிழ்வான நாளாவே இன்னைக்கு இருந்திருக்குன்னு தான் சொல்லணும். தந்தை இறைவனுக்கு ஒப்பானவர் தான். அதாவது திருவள்ளுவர் வந்து 61லேருந்து 70 குறள், மொத்தம் 10 குறள் சொல்லியிருப்பாரு. குழல் இனிது யாழ் இனிது, தந்தை மகர் காற்றும், மகன் தந்தை காற்றும், இப்படி ஒரு 10 குறள் நம்ம எல்லா குறளுமே கேள்விப்பட்டிருப்போம். இந்த 10 குறள்லையும் அவர் என்னென்னலாம் சொல்லியிருப்பாரோ அந்த எக்ஸாம்பிள், அந்த நடைமுறை, அந்த திருக்குறளில் வள்ளுவர் சொல்லியிருக்க அறமை வந்து நான் அந்த குடும்பத்தில் இன்னைக்கு ஃபேமிலியில் பார்த்தேன். அந்த ஒரு குறளுக்கும் ஒருத்தவங்க அதுக்கான எக்ஸாம்பிள்ஸாக இருக்காங்க. அது ரொம்ப நெகிழ்ச்சியாக இருந்தது எனக்கு. இப்போது தந்தை மகர் காற்றும் அப்படின்னா என்னென்னா, ஒரு தந்தை தன்னுடைய மகனுக்கு ஆற்ற கடமை என்னென்னா, அவனை அறிவாசனா அறம் நெறிந்தவனாக வளர்த்து நல்ல சமூகத்தில் அவையில் முந்தி இருக்க செய்யணும் அப்படின்னு சொல்லுது. ஸோ அந்த அவருடைய புதல்வர்கள் எல்லாருமே அப்படி தான் இருக்காங்க. குறிப்பாக ஒரு 2-3 மணி நேரம் நான் அவங்க அம்மா கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணேன். தமிழரசி அம்மா இருக்காங்களான்னு தெரியலைங்க. அவங்க கூட நான் அவ்வளோ ஒரு அறிவின் பொக்கிஷமாக நான் அவங்கள பார்க்குறேன். நான் சாரை பார்த்து வியந்திருக்கேன். அவங்க ஒரு தைரியமான ஆள், நம்ம என்கரேஜ் பண்ணுவாங்க. நம்ம கலைத்துறை ப்ளஸ் பொலிட்டிக்கலாக எல்லாத்தையும் ஒரு பவர் அதிகாரத்துக்குள்ளே ஆள் இருந்தாலும் அவங்க அம்மாவுடைய நீச்சியாக தான் நான் சாரையுமே பார்க்குறேன். ஒரு புரட்சிகரமான தாயாக அவங்கள நான் உணர்றேன். பிகாஸ் அவங்க ஃபேமிலியில் எல்லாமே தனித்தமிழ்னு சொல்லுவாங்க. தனித்தமிழில் இருக்குது பேர். இப்போ பரிதி மகிழினி 3, இப்போ வந்து இளஞ்சேரலாதன்னு ஒரு பேர் இருக்குன்னு நினைக்கிறேன். ஆப்வியஸ்லி இந்த மாதிரி பேர்லாம் தமிழ், தூய தமிழ், தனித்தமிழ்னு சொல்லுவாங்க. அதை தனித்தமிழில் பேர். ஒரு ஆசிரியர் இந்த மாதிரி ஒரு கிராமத்தில் சேவையாற்றி அவங்க பேரில் ஒரு ட்ரஸ்ட் ஃபார்ம் ஆகி நிறைய சோசியல் ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறது தொடர்ந்து 18 வருஷமாக நடக்கிறாங்களோ அதுக்குள்ளே எவ்வளோ சிரமங்கிறது எல்லாராலையும் உணர முடியும். அதுவும் இல்லாமல் கலை எஞ்சரியாக ஒரு கலை இரவு நடத்தி கலைஞர்களை கூட்டு கௌரவிக்கிறதுலையும் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. எல்லாருக்கும் நன்றி, வாழ்த்துக்கள். என்னோட புகழஞ்சலி அப்பாவுக்கும் செலுத்திக்கிறேன்.